Lakshmi from It's Time for TNPSC. ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபீல்ட் சர்வேயர் அண்ட் ட்ராட்ஸ்மேன்கான டெஸ்ட் சீரீஸ் தான் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் நவம்பர் 22 ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் ஓவராலாக உங்களுக்கு 2200 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அண்ட் தென் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். இந்த ப்ரைஸில் எங்கேயுமே கொடுக்கவே முடியாது. ஒரு கொஸ்டின் 5 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு கொஸ்டின் வெறும் 11 பைசான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 5 ரூபா மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அப்படி தான் ஓவராலாக நீங்கள் இப்போ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் ஜஸ்ட் 250 மட்டும்தான். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸை பற்றியும் அண்ட் நம்ம வந்து நம்மளோட சேனலில் டெய்லி ஃபீல்ட் சர்வேயருக்காக ஃப்ரீ செஷன்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அந்த செஷன் பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ அந்த செஷன் பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த சீரீஸையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் தென் டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸுமே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு வச்சிங்கன்னா அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. ஸோ இது நான் வந்து ஒரு நாளைக்கு 5 ரூபாங்கிறது ஸோ 250 போக ஒரு நாளைக்கு 5 ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அதாவது ஓவராலாக ஒரு 57 டேஸ் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இந்த 250 டிவைட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக ஜஸ்ட் 250ல் உங்களுக்கு இந்த ஹோல் டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் அக்கமடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ரொம்ப ஈஸியாக PDF ஃபார்மேட்லேயே கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் பிரிண்ட் எடுத்து கூட டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஃபீல்டு புக். ஸோ ஃபீல்டு புக்னா என்ன? இப்போது நம்ம வந்து சர்வே பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஏரியாவில் போய் நமக்கு நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறோம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு புக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ஒரு நோட், ஓகேவா? ஸோ ஒரு நோட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். அந்த நோட் பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க? ஃபீல்டு புக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த நோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஷேப்பில் இருக்கும். இதோட லென்த் அண்ட் வித் அது வந்து போட்டுருக்காங்க. ஸோ ஓப்பன் லென்த் வைஸ் நோட் பேட்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ இந்த லென்த் வைஸ் இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட இந்த லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 20 சென்டிமீட்டர் அண்ட் தென் இந்த வித்து பார்த்தீங்க அப்படின்னா 12 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு கொஸ்டின்ஸாக வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இந்த ஃபீல்டு புக்கை வந்து நமக்கு ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. என்னெல்லாம் அப்படின்னா சிங்கிள் லைன் ஃபீல்டு புக் அண்ட் டபுள் லைன் ஃபீல்டு புக். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் சிங்கிள் லைன் ஃபீல்டு புக்னா என்ன. இந்த சிங்கிள் லைன் ஃபீல்டு புக் வந்து நமக்கு எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு பெரிய ஏரியாவில் வந்து நம்ம வந்து சர்வே எடுக்கிறோம். அந்த இடத்துல வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து சிங்கிள் லைன் ஃபீல்டு புக் தான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் சிங்கிள் லைனில் நமக்கு சென்டரில் ஒரு லைன் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு லைன் வச்சு நமக்கு வந்து ஏரியா வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்கும். அதனால நமக்கு வந்து லார்ஜ் ஸ்கேல்க்குலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் லைன் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த லைன் வந்து என்ன கலரில் இருக்கும் அதுவும் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ரெட் கலரில் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெட் லைன் இஸ் ரூல் டவுன் அட் தி மிடில் இந்த இருக்குல்ல, இந்த லைன் தான் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா செயின் லைன் சொல்கிறோம். ஓகேவா? செயின் லைன், சிங்கிள் லைன் இந்த மாதிரி சொல்லலாம். அந்த சிங்கிள் லைன் இதுதான். இதுதான் என்ன சொல்லுவோம்? செயின் லைன் ஆர் சர்வே லைன். ஸோ இதில் தான் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் எடுத்து ஆஃப்செட் எடுத்து நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி போடுறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா எடுக்கக்கூடிய அந்த ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் தான் இங்கே. இது என்னன்னா சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இதில் வந்து 70.3 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சிங்கிள் லைன் தான் என்னன்னு சொல்லுவோம்? சர்வே லைன் ஆர் செயின் லைன் சொல்கிறோம். அண்ட் தென் அதில் வந்து நமக்கு எங்கெங்க என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு, ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டபுள் லைன் ஃபீல்டு புக்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்தம் 2 லைன். ஸோ அந்த 2 லைனுக்கு இடையில உள்ள இந்த ஸ்பேஸை தான் என்ன சொல்றோம்? செயின் லைன் சொல்றோம். இது வந்து நமக்கு நார்மலா ஆர்டினரி ஒர்க்ஸ்க்குலாம் வந்து இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லைன் வந்து நமக்கு வந்து ப்ளூ லைனாகவும் இருக்கலாம் ஆர் ரெட் லைனாகவும் இருக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுலயும் நம்ம அதே மாதிரி தான் சென்டர்ல வந்து அந்த செயினேஜ் எடுக்கக்கூடிய அந்த ஆஃப்செட்லாம் வந்து சென்டர்ல மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் என்னென்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்செட் எடுத்து ஆப்ஜெக்ட்டும் நம்ம வந்து லொகேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா புக்கிங் ஃபீல்ட் நோட். ஒரு ஃபீல்ட் நோட்டை வந்து மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், ஃபீல்டு புக்ல என்னென்னலாம் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறத வந்து ஒரு இதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு மேபி அசர்ஷன் ரீசன் இந்த மாதிரி கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு சர்வே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஸோ அந்த மாதிரி அதுக்கான டேட்டு, அப்புறம் அதுக்கு யாரெல்லாம் சர்வேயர்ஸ் வந்து அந்த ஃபுல் சர்வே வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிறது. அண்ட் தென் நம்ம என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் அந்த ஃபீல்டு புக்ல வந்து யூஸ் பண்ணுவோம், அந்த யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் வந்து எதை டினோட் பண்ணுது. அண்ட் தென் நமக்கு அந்த சர்வேயோட அந்த சர்வே பண்ணக்கூடிய அந்த லொகேஷனோட டீடைல்ஸ். அண்ட் தென் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைன்லயே நமக்கு வந்து சர்வே லைன்லயே மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. அதெல்லாம் இப்போ இந்த வீடியோலயே நம்ம வந்து லாஸ்டா பார்ப்போம். ஸோ அது நேம் ஆஃப் லைன்ஸ், என்னென்ன லைன்ஸ் அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு செயின் லைனும் வந்து என்னன்னா ஒவ்வொரு செப்பரேட் பேஜ்ல வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா?
ஸோ எந்த ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தாலும் இமீடியட்டாக நம்ம அதில் ரெக்கார்ட் பண்ணணும். ஏதாவது நம்ம வந்து ராங்காக ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து இமீடியட்டாகவே நம்ம வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட்டையும் அதில் போட்டுடணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ இதே ஒரு என்டையர் பேஜுமே நமக்கு வந்து ராங் ஆயிடுச்சு, ஸோ தேவையில்லை, டிஸ்கார்டு நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த என்டையர் பேஜையும் கட் பண்ணி கேன்சல்டு அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மேபி டெலீட்டட், கேன்சல்ட், ரிஜெக்டட் இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கொடுத்து கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ கேன்சல்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து நம்ம எழுதக்கூடிய நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அந்த ரெட் லைன் ப்ளூ லைன்ல தான் வந்து நம்ம வந்து அந்த ஆஃப்செட்லாம் மார்க் பண்ணுவோம் 75.3 இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வந்து நியூமரல்ஸை வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். ஓவர் ரைட்டிங் வந்து இருக்கக்கூடாது. ஏதாவது தப்பா எழுதிருந்தோம்னா அதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது, எரேஸ் பண்ணி போடணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு புக்கிங்க்கும் இடையில வந்து சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் வந்து இருக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு ரோடு வருது, ரிவர் வருது, இப்போ ட்ரீ இருக்கு, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கரெக்டாக லொக்கேட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் மெயின் ஸ்டேஷன் எது, சப்ஸ்டேஷன் எது, அந்த மாதிரிலாம் லொக்கேட் பண்ணியிருக்கணும். என்னென்ன ஸ்டேஷனை என்னென்ன லெட்டர்ல வந்து டினோட் பண்றோம் அதை வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கணும். அண்ட் தென் மெயின் ஸ்டேஷன், சப்சிடரி ஸ்டேஷன், டை ஸ்டேஷன் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பிளாட்டிங் ஆஃப் அ செயின் சர்வே. பிளாட்டிங் ஆஃப் அ செயின் சர்வே, ஒரு செயின் சர்வே பண்றோம் அப்படின்னா அந்த பிளாட்டிங் ஒர்க் வந்து எப்போ பண்ணுவோம் அப்படின்னா ஃபீல்டு ஒர்க்லாம் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இப்போ ஃபீல்டில் வந்து நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து பிளாட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஃபீல்டு ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சர்வே பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம எதில் பண்ணுவோம், ஒரு டிராயிங் ஷீட்டில் தான் வந்து டோட்டலாக ஒரு பிளாட் பண்ண போகிறோம். ஸோ டிராயிங் ஷீட்டுங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு சின்ன ஏரியாவில் எல்லாத்தையும் நம்ம வந்து கொண்டு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்கேல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 1:10, 1:15 இந்த மாதிரி நமக்கு என்ன ஸ்கேல் வருதோ அந்த ஸ்கேல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் நமக்கு வந்து எப்போவுமே எப்படி பிளாட் பண்ணணும் அப்படின்னா நார்த் டைரக்ஷன்ல தான் வந்து பிளாட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஷீட்டோட டாப்ல வந்து நமக்கு என்ன அப்படின்னா நார்த் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் பிளாட்டிங் எப்பவுமே என்னன்னா ஷீட்டோட சென்டர்ல தான் போடணும். அண்ட் தென் என்ன அப்படின்னா பேஸ் லைன் நம்ம என்ன சொன்னோம், சர்வே லைன். ஓகேவா? அந்த பேஸ் லைன் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த பேஸ் லைன் வந்து கரெக்ட் பொசிஷன்ல நம்ம மார்க் பண்ணிடணும். பிகாஸ் இந்த பேஸ் லைன்ல இருந்து தான் அடுத்தடுத்து மார்க் பண்ணக்கூடிய எல்லா டிஸ்டன்ஸுமே இருக்கு. ஸோ இது கரெக்டா இருந்தாதான் ரிமைனிங் உள்ள எல்லா மெஷர்மெண்ட்ஸ்மே நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த பேஸ் லைன்ல இருந்து நமக்கு இன்டர்மீடியட் ஸ்டேஷன் எது, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து கரெக்டா மார்க் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் தென் நமக்கு வந்து இப்போ ஒரு ட்ரெபீசியம் இருக்கு, இந்த மாதிரி இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பிரிப்போம்ல. ஸோ பிரிச்சு ட்ரையாங்கிளா பிரிச்சு தான் நம்ம வந்து ஏரியாலாம் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஏரியா கால்குலேஷன் நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். ஸோ அதை வச்சு அந்த ட்ரையாங்கிள்லாம் கடைசி வந்து என்னன்னா ஒரு லைன் மூலமா நம்ம வந்து செக் பண்றோம். அந்த லைன் வந்து செக் லைன் சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு ஆஃப்செட் வந்து பிளாட் பண்றோம் அப்படின்னா அந்த செயினோட பாயிண்ட்லயே, அந்த செயின் லைன் பாயிண்ட்லயே நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து பெர்பெண்டிகுலராகவும் பார்க்கணும். இதை வந்து எது மூலமா பார்ப்போம் அப்படின்னா ஆஃப்செட் ஸ்கேல் மூலமா பார்ப்போம். ஸோ இதுவும் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பிளாட்டிங் வந்து நம்ம வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபீல்ட் புக்ல கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் அந்த மெயின் ஸ்டேஷன், சப்ஸ்டேஷன், ஆப்ஜெக்ட் இது எல்லாமே நம்ம வந்து என்னன்னா அதுக்கான ஒரு சைன் கொடுத்து, சைன் மீன்ஸ் ஏதாவது ஒரு சிம்பிள் கொடுத்து, மெயின் ஸ்டேஷன்னா ஒரு சிம்பிள், அந்த மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டா நோட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் தென் இந்த ஒரு எடுக்கக்கூடிய அந்த சர்வேயோட ஒரு ஹெட்டிங் வந்து நமக்கு எங்க இருக்கணும் அப்படின்னா டாப் ஆஃப் தி டிராயிங் ஷீட்ல இருக்கணும். ஓகேவா? டாப் ஆஃப் தி டிராயிங் ஷீட்ல நமக்கு என்ன இருக்கணும், ஹெட்டிங் இருக்கணும். சென்டர்ல வந்து அந்த சர்வே கூடிய அந்த பிளாட்டிங் இருக்கணும். கார்னர்ல டாப்ல வந்து நமக்கு என்ன அப்படின்னா வந்து நார்த் அப்படிங்கிற அந்த டைரக்ஷனையும் நம்ம வந்து குறிச்சிருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் அந்த மேப்ல நமக்கு வந்து எந்த ஒரு டைமென்ஷனும் இருக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ இது வந்து இப்படி மெஷர் பண்ணி இது இங்க இருந்து இங்க வரைக்கும் 5 சென்டிமீட்டர், 35 சென்டிமீட்டர் இந்த மாதிரிலாம் வந்து மெஷர்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப்செட் ஸ்கேல். ஸோ ஆஃப்செட் ஸ்கேல் பார்த்தோம். ஸோ இந்த ஆஃப்செட் ஸ்கேல் வந்து எதுக்காக அப்படின்னா வந்து பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட்டை வந்து பிளாட் பண்றதுக்காக தான் இந்த ஆஃப்செட் ஸ்கேல் வந்து யூஸ் பண்றோம். இந்த லாங் ஸ்கேல் இருக்குல்ல, ஸோ இந்த லாங் ஸ்கேல், இதுதான் லாங் ஸ்கேல். இந்த லாங் ஸ்கேலை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அலாங் தி செயின் லைன்ல வைக்கிறோம். செயின் லைன்னா என்னன்னு சொல்லுவோம், சர்வே லைன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது 0 மார்க், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து 0 மார்க்ல வச்சு வைக்கிறோம். அண்ட் தென் ஆஃப்செட் ஸ்கேல் வந்து என்ன அப்படின்னா லாங் ஸ்கேலோட ரைட் ஆங்கிள் ஆட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் நமக்கு வந்து செயின் ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபைனலா நமக்கு ஆஃப்செட் லென்த் வந்து கிடைக்கும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்கிங் மேப்ஸ் ஆர் பிளான்ஸ். அதாவது என்ன அப்படின்னா
ஒரு பிளானை வந்து ஓவராலாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து அது என்ன இட் இஸ் இன்டிங் விச் மீன்ஸ் என்னன்னா அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறோம். இட் இஸ் டன் டு ஒர்க் ஃப்ரம் தி டாப் ஆஃப் தி பிளான். ஓகேவா? ஸோ டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு பிளான்ல வந்து கொடுத்துட்டு வரணும். அதே மாதிரி என்ன அப்படின்னா லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. டாப் டு பாட்டம் வரணும் அண்ட் தென் லெஃப்ட் டு ரைட் வரணும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கர்வ் லைன்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இங்க் பண்ணிடணும். அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் எனது ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமாட்டு வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கர்வ் லைன்ஸ் பண்ணணும் அண்ட் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பண்ணணும். அது மாதிரி நமக்கு வந்து டாப் டு பாட்டம் வரணும், லெஃப்ட் டு ரைட் வரணும். அண்ட் நெக்ஸ்ட் கலரிங். ஸோ என்னென்ன கலர் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேபி நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங் இல்லைன்னா ஆட் ஒன் அவுட் இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் வந்து மெமரியில் வச்சுக்கோங்க. ரோட் மெட்டல்டு இதை வந்து என்னன்னா பர்ன்ட் சைனா கலர்ல வச்சிருப்பாங்க. அண்ட் தென் ரோட் அன்மெட்டல்டு பர்ன்ட் ஆம்பர் கலர் வச்சிருப்பாங்க. காம்பவுண்ட் வால்லாம் இண்டிகோ கலர்ல டினோட் பண்ணுவாங்க. பில்டிங்ஸ் வந்து கிரிம்சான் லேக் கலர்ல டினோட் பண்ணுவாங்க. வாட்டர் வந்து ப்ரூசியன் ப்ளூ கலர்ல டினோட் பண்ணுவாங்க. பேரன் லேண்ட் வந்து பர்ன்ட் ஆம்பர் கலர்ல, அதாவது பர்ன்ட் ஆம்பர்லயே நமக்கு ரெண்டெண்ணா இருக்கு. என்னது ரோட் அன்மெட்டல்டு அண்ட் பேரன் லேண்ட். ஓகேவா? கிரிம்சான் லேக்ல ரெண்டெண்ணா இருக்கு, பில்டிங் அண்ட் தென் பெஞ்ச்மார்க். ஹெச் கிரீன் கலர்ல ட்ரெஸ் அண்ட் கல்டிவேட்டட் லேண்ட். ஓகேவா? ஸோ லேண்ட்னாலே கல்டிவேட்டட் லேண்ட் வந்து கிரீன் கலர் தெரியும். ஓகேவா? ஸோ ட்ரெஸ் அண்ட் கல்டிவேட்டட் லேண்ட் வந்து ஹெச் கிரீன் கலர்ல இருக்கும். இண்டிகோ வந்து காம்பவுண்ட் வால் மட்டும்தான். அண்ட் தென் பர்ன் சீனாவும் நமக்கு ரோட் மெட்டல் மட்டும்தான். ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நமக்கு வந்து வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணிட்டு அண்ட் தென் ரிமைனிங் ஒன்று அகெயின் ஒர்க்கை வந்து நீங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து நீங்கள் ஒர்க்கை பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு பின்னாடி டெஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஓவரால் கவர் ஆகும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏரியா கால்குலேஷன்ஸ். ஃபீல்ட் புக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டோம். இப்போ நமக்கு வந்து ஃபீல்ட் புக்கில் வந்து நம்ம எல்லாம் டினோட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வந்து எப்படி ஏரியா கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? 1 minute. இதை ஒருக்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, கால்குலேஷன் ஆஃப் ஏரியா. ஸோ இதில் என்ன அப்படின்னா நமக்கு ஏரியாவை வந்து டைரெக்டாகவும் நம்ம வந்து ஃபீல்ட்லேயே போய் கால்குலேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நம்ம வந்து அதை வந்து ஒரு ஷீட்டில் கன்வெர்ட் பண்ணி அது மூலமாகவும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சென்டரில் ஒரு பேஸ் லைன் போடுறோம். அந்த பேஸ் லைன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆல்ரெடி சர்வே லைன் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த பேஸ் லைன்ல தான் நம்ம வந்து ஆஃப்செட் எடுத்து டிஸ்டன்ஸ்லாம் மெஷர் பண்ணி நம்ம வந்து ஓவராலாக ஏரியா வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நமக்கு நார்மலாக ஒரு இர்ரெகுலர் ஃபீல்டு இருக்கு. ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் இருக்கு. இது வந்து நமக்கு ஒரு ட்ரெபீசியம் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னா ட்ரையாங்கிள் பிரிச்சு ரெக்டாங்கிள் பிரிச்சு அதாவது ஒரு ட்ரெபீசியமாகவும் ஒரு ட்ரையாங்கிளாகவும் தான் பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஃபீல்டையும் நமக்கு ஒரு ட்ரெபீசியம் ஒரு ட்ரையாங்கிள் அந்த மாதிரி நம்ம பிரிப்போம். ஸோ அப்போ ட்ரெபீசியம்குள்ள ஃபார்முலா என்ன? ஏரியாவுக்கு ஆஃப் இன்ட்டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஹைட். ட்ரையாங்கிளுக்கு ஆஃப் பிஹெச். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம வந்து ஓவரால் ஏரியாவை வந்து கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் தென் இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாகவும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளானிமீட்டர். ஸோ இந்த பிளானிமீட்டர் வந்து என்ன அப்படின்னா எந்த ஒரு இர்ரெகுலர் ஷேப் ஆஃப் ஏரியா இருக்கு அப்படின்னா அதை வந்து மெஷர் பண்றதுக்கு தான். ஸோ இது வந்து நமக்கு வந்து மித்த மெத்தடெல்லாம் விட டைரக்ட் மெத்தடையும் கூட விட இது வந்து நமக்கு ரொம்ப அக்யூரேட் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ சம்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி நமக்கு கொஸ்டின்ஸ்ல கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த சம்ஸ்லாம் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிளானிமீட்டர் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ பிளானிமீட்டர் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரீடிங் ஒரு ரீடிங் கொடுத்துருக்காங்க 9.377 அண்ட் தென் ஃபைனல் ரீடிங் 3.36. எம்மும் சியும் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. எம் வந்து 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சி வந்து 23.521. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏரியா வந்து ஓவராலா கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒன்ஸ் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்ல கூட நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கு. மேலே பார்த்தாலும் தெரியும். இதுல வந்து நமக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சொல்லிட்டு எடுத்துருக்காங்க. எடுத்துட்டு என்ன வந்து என்ன அப்படின்னா அதாவது என்னங்கிறது என்ன அப்படின்னா டயல் நம்பர் ஆஃப் டயல்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ரொட்டேஷனு ஸோ அது வந்து 1 அப்படின்னு எடுத்திருக்கோம். இது வந்து இங்கே கிளாக் வைஸ்ன்னு இருந்தால் +1 தான் இருக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பண்ணி -1 கொடுத்துருக்காங்க.
ஸோ அது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரியாவுக்கு வந்து என்ன ஃபார்முலா, m இன்ட்டு ஓவராலாக என்ன அப்படின்னா ஃபைனல் ரீடிங் மைனஸ் இனிஷியல் ரீடிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10n ப்ளஸ் சி. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் வேல்யூ எல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து ஃபைனலாக ஏரியா வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு ட்ரையாங்குலேஷன். ஸோ ட்ரையாங்குலேஷன்னா என்ன? இப்போ நார்மலாக ஒரு சர்வேயர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைரெக்டாக பிளாட்ல போயிட்டு நம்மளால ஆங்கிள் மெஷர் வந்து பண்ண முடியாது. டைரெக்டாக பிளாட்ல போய் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லென்த்தை வேணால் மெஷர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பிளாட் இருக்குது அப்படின்னா அதை நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், நிறைய ட்ரையாங்கிள்ஸாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ட்ரையாங்கிள்ஸ்லாம் பிரிக்கிறது பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ட்ரையாங்குலேஷன். ஓகேவா? ஒரு நெட்வொர்க் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் தான் வந்து ட்ரையாங்குலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஏரியாவை ஒரு பெரிய நெட்வொர்க்கை வந்து நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸாக பிரிக்கிறது பேர் ட்ரையாங்குலேஷன். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆங்குலர் மெஷர்மெண்ட் வந்து தேவையும் இல்லை, டேரெக்டாக நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஒன்லி நம்ம என்ன பண்ணுவோம், செயின் வச்சோ இல்லாட்டினா வந்து ஒரு டேப்பை வச்சோ தான் நம்ம வந்து அளக்க முடியும். ஓகேவா? ஸோ ட்ரையாங்குலேஷன் அண்ட் டிராவர்ஸ் ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ். நார்மலாக இப்போ ட்ரையாங்குலேஷன் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு லார்ஜ் ஏரியாவை நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸை பிரித்து அதை வந்து டைரெக்டாக மெஷர் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆங்குலர் மெஷர்மெண்ட் தேவையில்லை, ஒன்லி லென்த் மெஷர், லீனியர் மெஷர்மெண்ட்டை வச்சு மட்டுமே நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். அண்ட் தென் டிராவர்ஸ்னா என்ன அப்படின்னா வந்து சீரீஸ் ஆஃப் கனெக்டட் சர்வே லைன்ஸ். நிறைய சர்வே லைன்ஸை வச்சு கனெக்ட் பண்ணி பண்ணக்கூடியது தான் டிராவர்ஸ். இதுக்கு வந்து ஒரு லென்த்தும் தேவைப்படும், ஒரு ஆங்குலர் மெஷர்மெண்ட்டும் தேவைப்படும் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ சீரீஸ் ஆஃப் கனெக்டட் சர்வே லைன்ஸ், இந்த டெஃபினேஷன்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சீரீஸ் ஆஃப் கனெக்டட் சர்வே லைன்ஸ் ஆஃப் நோன் லென்த் அண்ட் டைரக்ஷன். ஓகேவா? அந்த ஆங்குலர் டைரக்ஷன் தான் சொல்றாங்க டிராவர்ஸ்ன்ட்டு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து வித் செயின் அண்ட் டேப் மூலமா பண்ணலாம். ஆல்சோ அந்த டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆங்குலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் தேவைப்படும். ஓகேவா? இந்த டிராவர்ஸ்ல வந்து மொத்தம் 2 டைப் இருக்கு. என்ன அப்படின்னா க்ளோஸ்ட் டிராவர்ஸ் அண்ட் ஓப்பன் டிராவர்ஸ். ஸோ க்ளோஸ் டிராவர்ஸ் அண்ட் ஓப்பன் டிராவர்ஸ். க்ளோஸ் டிராவர்ஸ்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து எண்ட் பாயிண்ட் வந்து தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இடையில ஒரு பாண்ட், ஒரு லேக் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு இடையில ஒரு பில்டிங் இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னா நமக்கு ஓவராலா சுத்தி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகி இங்க இப்படி போயிட்டு நமக்கு வந்து ஃபைனலா இங்க வந்து முடியுதுன்னு ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த தெரியறது பேர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா க்ளோஸ் டிராவல்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த இது வந்து எங்கெல்லாம் அப்படின்னா ஃபாரஸ்ட், பாண்ட், எஸ்டேட், லேக் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஓப்பன் டிராவல்ஸ்னா என்ன அப்படின்னா வந்து இது எந்த ஒரு எண்டிங்கும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு இருந்துச்சு இல்லை ஒரு ரிவர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கோட எண்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு தெரியாது. இந்த மாதிரி இடத்துல சர்வே பண்றது வந்து என்ன சொல்லுவாங்க, ஓப்பன் டிராவல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் ஒரு டேர்ம் இருக்கு, வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன? ஸோ வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள்னா என்ன? அக்கார்டிங் டு நேச்சர் ஆஃப், அதாவது ஒரு ஏரியாவை பொறுத்து நம்ம என்ன பண்றோம், நிறைய ட்ரையாங்கிள்ஸா பிரிச்சு தானே சர்வே எடுக்கிறோம். அந்த ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் அதோட ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா 30 டிகிரியோட அதிகமா இருக்கணும். ஓகேவா? ஸோ 30 டிகிரியோட அதிகமா இருக்கணும், அதே நேரம் 120 டிகிரியோட கம்மியா இருக்கணும். இப்படி இருந்தா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. இப்படி ஒரு ப்ராசஸ்ல நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் தான் என்ன சொல்றாங்க, வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, எஸ்எஸ்சி, ஜேஇலையும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபீல்ட் சர்வேஸ்லயும் வந்து கண்டிப்பா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இன்னும் அதாவது இந்த செயின் சர்வேங்லேயே இன்னும் நிறைய டாபிக்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அந்த டாபிக்ஸ்லாம் வந்து ஆக்சுவலா நமக்கு தேவையில்லை. அதாவது நமக்கு என்ன அப்படின்னா இந்த கரெக்ஷன் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, செயின் கரெக்ஷன்ஸ். அந்த செயின் கரெக்ஷன், டேப் கரெக்ஷன்லாம் வந்து சாக், டெம்பரேச்சர் கரெக்ஷன் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி, ஏஇ. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஐடிஐ ஸ்டாண்டர்ட்ல இந்த ஃபீல்ட் சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ அதுக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், இன்ஜினியரிங் லெவலுக்கு தேவையில்லை. பிகாஸ் நம்ம ஒன்றும் அப்படி படிச்சுட்டே போனால் நமக்கு கண்டென்ட் வந்து நிறைய போயிட்டே தான் இருக்கும். ஓவராலா உள்ள அந்த டைம்க்குலாம் நம்மளால கவர் பண்ண முடியாது. அது வந்து நமக்கு இந்த எக்ஸாமுக்கு அது தேவையும் இல்லை. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் க்ளோஸ் டிராவல்ஸ், ஓப்பன் டிராவல்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸ்டேஷன்ஸ். ஸோ ஸ்டேஷன்னா என்ன? நார்மலா ஒரு ட்ரையாங்குலேஷன் பண்றோம் அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து லொக்கேட் பண்றோம், அதெல்லாம் வந்து ஸ்டேஷன்ஸ் சொல்லிட்டு குறிக்கிறோம். அந்த ஸ்டேஷன்லயே நமக்கு வந்து மொத்தம் 3 ஸ்டேஷனா பிரிக்கிறோம். மெயின் ஸ்டேஷன், டை ஸ்டேஷன், அதாவது சப்சிடரி ஸ்டேஷன் அந்த மாதிரி பிரிக்கிறோம். ஸோ என்ன அப்படின்னா ஒரு செயின் லைனோட எண்ட் அண்ட் பிகினிங், இந்த பிகினிங்கையும் எண்டையும் குறிக்கக்கூடியது தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சர்வே ஸ்டேஷன் சொல்றோம். ஓகேவா? இந்த சர்வே ஸ்டேஷன் வந்து என்னன்னா மெயின் ஸ்டேஷனும் பிரிக்கிறோம், டை ஸ்டேஷனும் பிரிக்கிறோம். அந்த டை ஸ்டேஷனுக்கு இன்னொரு நேம் தான் என்ன அப்படின்னா
சப்சிடரி ஸ்டேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்சிடரி ஸ்டேஷன் சொல்றோம். ஓகேவா? அந்த ஸ்டேஷன் வந்து எதெல்லாம் ஏரியாவோட பவுண்டரியை கனெக்ட் பண்ணுதோ, இந்த மாதிரி பவுண்டரியை கனெக்ட் பண்ணுதுல்ல, இந்த இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெயின் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இதே இந்த பவுண்டரியை தவிர இடையில இடையில வந்து நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டை ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் சர்வே லைன்ஸ் 3 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்தோம். என்னெல்லாம் அப்படின்னா பேஸ் லைன், செக் லைன், டை லைன். ஓகேவா? ஸோ பேஸ் லைன்னா என்ன? நம்ம ஒரு சர்வே பண்ணும்போது உள்ளதுலயே ஒரு லாங்கஸ்ட் லைன் தான் என்ன சொல்லுவோம், பேஸ் லைன் சொல்லுவோம். இதை வச்சுதான் நம்ம வந்து சைட்ல ஆஃப்செட்லாம் எடுத்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஹோல் சர்வேல நமக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா இருக்கக்கூடிய தேவைப்படுறதுக்கு இது என்னன்னு பார்த்தோம்னா பேஸ் லைன் தான். ஓகேவா? ஸோ நம்ம இதை வச்சுதான் எல்லாமே டினோட் பண்ணுவோம். அதனால இது வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செக் லைன் ஆர் ப்ரூஃப் லைன் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஓவரால் சர்வே முடிச்சிட்டோம், கடைசி வந்து இந்த மெஷர்மெண்ட்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து ஒரு லைன் டிரா பண்ணி நம்ம வந்து செக் பண்றோம். அந்த லைன் என்ன சொல்லுவாங்க, செக் லைன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஓவரால் சர்வேயோட அக்யூரசி வந்து செக் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டை லைன் வந்து என்ன அப்படின்னா நமக்கு இந்த மெயின் சர்வே லைன்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டை லைன் சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு இன்னும் ஏதாவது இந்த லைனை பத்தினா இன்டீரியர் டீடைல்ஸ்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இதுல வந்து கொடுப்பாங்க. ஓவராலா நமக்கு வந்து ஃபைனல் பார்ட் ஆஃப் இதுக்கு வந்துட்டோம். இதுல வந்து என்ன பண்ணா ஃபீல்டு ஒர்க், டைரக்டா போய் ஒர்க் பண்றோம். ஸோ அது வந்து என்னெல்லாம் நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ரெகனைசன்ஸ், மார்க்கிங் அண்ட் ஃபிக்சிங் ஸ்டேஷன்ஸ், ரெஃபரன்ஸ் ஸ்கெச்சஸ், ரன்னிங் சர்வே லைன்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெகனைசன்ஸ்னா என்ன? இப்போ ஒரு ஏரியா போய் சர்வே பண்ண போறோம் அப்படின்னா அந்த சர்வே போய் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைரக்டா போய் சர்வே எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சர்வே பண்றதுக்கு அந்த இடம் வந்து ஓகேவா இருக்குமா, ஸோ அதுக்கு அங்க என்னென்னலாம் தேவைப்படும், ஸோ நமக்கு வந்து ஃபீஸிபிளா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்றதுக்கு என்ன சொல்லுவோம், ரெகனைசன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து எப்பவுமே என்ன அப்படின்னா ஒரு சர்வே, அதாவது ஒரு இடத்துல போயிட்டு சர்வே பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ சர்வேயர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போயிட்டு அந்த கிரவுண்டை பத்தின நேச்சர் அண்ட் தென் சர்வே லைன்ஸ்லாம் அங்கே போட முடியுமா, அண்ட் தென் அந்த ஓவரால் ஏரியாவோட ஒரு கீ பிளான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து ரெகனைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் மார்க்கிங் அண்ட் ஃபிக்சிங் ஸ்டேஷன். இப்போ ஒரு கீ பிளான் போட்டாச்சு, அப்போ வந்து அவங்க சர்வே பண்ண தொடங்கிடலாம். ஸோ அப்போ வந்து என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன் வந்து லொக்கேட் பண்றோம், அதை தான் என்ன சொல்றாங்க, மார்க்கிங் அண்ட் ஃபிக்சிங் ஸ்டேஷன் சொல்றாங்க. இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வுட் அண்ட் பெக் ஆர் நெயில்ஸ் மூலமா நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ வுட் அண்ட் பெக் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு டெம்பரரியா யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம நாளை கழிச்சா போயிட்டு நம்ம வந்து திரும்ப வந்து அந்த சர்வே வந்து கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து வுட் அண்ட் பெக் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப சாஃப்ட் கிரவுண்டுக்கு அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து வுட் அண்ட் பெக் யூஸ் பண்ண முடியும். கிரவுண்ட் வந்து ரொம்ப ஹார்டா இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து நெயில்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஸ்கெச்சஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷனையும் நம்ம வந்து என்னன்னா சம் பெர்மனன்ட் பாயிண்ட் வச்சு நம்ம வந்து லொக்கேட் பண்ணணும். அந்த பெர்மனன்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லொக்கேட் பண்ணி அது மூலமா தான் நம்ம வந்து என்னன்னா இதெல்லாம் மெயின் ஸ்டேஷன், இதெல்லாம் டை ஸ்டேஷன், அந்த மாதிரி நமக்கு வந்து பின்னாடி நம்ம வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நம்ம வந்து அந்த மாதிரி ஸ்கெச் பண்ணணும்னு சொல்றாங்க. அண்ட் தென் ரன்னிங் சர்வே லைன்ஸ். நம்ம எல்லாம் வந்து ஸ்டேஷன்ஸ்லாம் லொக்கேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு பாயிண்ட் இந்த மாதிரிலாம் லொக்கேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து செயின் வந்து போட்டு சர்வே வந்து எடுக்கிறோம். இதுதான் என்ன சொல்றாங்க, ரன்னிங் சர்வே லைன்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? பை என்ன அப்படின்னா ஆஃப்செட்டிங் மெத்தட் மூலமா நம்ம வந்து பண்றோம். அண்ட் தென் செயின் ஆங்கிள்ஸ்னா என்ன, 1 minute. ஓகே, ஒரு என்டையர் ஒர்க்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செயின் ஆர் டேப் மூலமா நமக்கு ஓவரால் சர்வேயும் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? அதாவது என்னன்னா ஓவரால் சர்வேயும் நமக்கு என்ன அப்படின்னா வெறும் செயின் அண்ட் டேப் மூலமா மட்டும் எடுக்கிறது பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா செயின் ஆங்கிள் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ ரிவர் போயிட்டு இருக்கு, ஒரு ஆறு போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆறுல வந்து நமக்கு இங்க வந்து இந்த இடத்தோட லென்த் தேவைப்படுது அப்படின்னா இங்க இருந்து இங்க நம்ம லென்த் மெஷர் பண்ணிடலாம், இங்க இருந்து இங்க லென்த் மெஷர் பண்ணிடலாம். ஸோ இந்த கர்வ் பார்ட் இருக்குல்ல, இந்த இடத்த நம்ம அதுக்காண்டி வந்து ஏதோ ஒரு டிராவல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து ஆங்கிள் மெஷர் பண்ண முடியாது. அங்கேயும் நமக்கு வந்து ஒரு செயின் வச்சு மெஷர் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகேவா? ஒரு ஆங்கிளை கூட செயினை வச்சு மெஷர் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த இதுதான் என்ன சொல்லுவாங்க, செயின் ஆங்கிள் மெத்தட் சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரிவர், நல்லா ஸ்டாண்டிங் கிராப், இந்த மாதிரி இடத்துலலாம் ட்ரையாங்கிள்ஸா பிரிக்க முடியாத இடத்துல வந்து இந்த செயின் ஆங்கிள் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஸோ ஓவராலா நமக்கு வந்து செயின் சர்வேயிங் பார்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ்
அரௌண்ட் 1 யூனிட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிட்டோம். நவம்பர் 6 எக்ஸாமுக்கு நமக்கு வந்து டோட்டலாக 10 யூனிட்ஸ் இருக்குது. அதில் 1 யூனிட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆயிடுச்சு. டோட்டலாக 35 வீடியோஸில் 4 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ செஷனாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த செஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி மறக்காம இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.